ஒன்று, அவருக்கு ஏதாவது ஒரு கஷ்டங்களோ துன்பங்களோ இந்த உலகத்தில் இருந்தால் அதற்கு நிவாரணம் தேடி இருப்பார். அவர் எதிர்பார்த்த நிவாரணம் கிடைக்காவிட்டால் அந்த காரியத்தை செய்திருப்பார். அதானே? அப்படியானால் இவர் முழுக்க முழுக்க உலகத்தை மட்டுமே எதிர்பார்த்து வாழ்ந்தவர், மறுமையோடு தொடர்பில்லாதவர் என்பதை அவர் நிரூபித்து விட்டார். அவர் நினைத்ததெல்லாம் இந்த உலகத்திலே கிடைக்க வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டை அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் யாருக்குமே செய்யவில்லை. தூதர்கள் கூட இந்த உலகத்திலே கஷ்டப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அய்யூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் தீராத நோயிலே இருந்திருக்கிறார் என்றெல்லாம் நம்ம வசனங்களிலே பார்க்கிறோம். இருக்கிற கஷ்டங்களை தாங்கிக் கொள்ளாமல் அல்லாஹ் என்னை கைவிட்டு விட்டான் என்று நிராசை அடைந்து விட்டார். அதான் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டும். இறைவன் என்னை கைவிட்டு விட்டான் என்று இறைவனுடைய அருளால், இறைவனுடைய கருணையை, இறைவனுடைய அருளை அவர் அவநம்பிக்கை ஏற்படுத்தி விட்டார். இரண்டாவது குற்றம், ஒன்று, அவர் எதிர்பார்த்ததெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று எண்ணி இருந்தார். நோய் ஏற்பட்டிருந்தால் நிவாரணம் வேண்டும் என்று எண்ணி இருந்தார். வியாபாரத்தில் நஷ்டம் என்றால் பொருளாதாரம் வேண்டும் என்று எண்ணி இருந்தார். கிடைக்காத காரணத்தினால் செய்தார். ஆனால் அவர் உலகத்தை விரும்பி இருக்கிறார், மறுமையோடு தொடர்பில்லாதவராக விட்டார். இரண்டாவது, அல்லாஹ் என்னை கைவிட்டு விட்டான், எனக்கு எப்பொழுது பார்த்தாலும் கஷ்டம், எப்பொழுது பார்த்தாலும் எனக்கு துன்பம், எப்பொழுது பார்த்தாலும் எனக்கு நோய், என்னுடைய ரப் என்னை கைவிட்டு விட்டான் என்று அல்லாஹுவை குறித்து தப்பும் தவறுமாக எண்ணிய குற்றத்தை அவர் இரண்டாவதாக செய்கிறார். மூன்றாவது, இறைவா நீ கொடுத்த உயிர் எனக்கு தேவையில்லை என்று முகத்தில் தூக்கி வீசுவதை போல அந்த உயிரை அந்த அடியான் தூக்கி வீசிவிட்டான். ஆகவே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் மிகப்பெரிய குற்றத்திற்குரிய காரியமாக பாவிக்கப்படும். என்னதான் கஷ்டங்கள் இருந்தாலும் துன்பங்கள் இருந்தாலும் சகித்துக் கொள்ளத்தான் பழக வேண்டுமே தவிர அப்படிப்பட்ட மரணத்தை தேடுகிற உரிமை உங்களில் யாருக்கும் கிடையாது என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நமக்கு தெளிவுபட கூறியிருக்கிறார்கள். அன்பர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மறுமை நாளில் ஒரு சில இமாம்கள் சொல்கிறார்கள், ஒரு சில சங்கைக்குரிய உலமாக்கள் பேசுகிறார்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு நிரந்தரமான நரகம். என்ன காரணம்? என்ன காரணம் அன்பர்களே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தற்கொலை செய்த மனிதனுக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா மறுமையில் கொடுக்கக்கூடிய தண்டனை, வட்டி வாங்குகிறான், விபச்சாரம் செய்கிறான், மதுபானம் அருந்துகிறான், கொள்ளையடிக்கிறான், திருடுகிறான், சூதாட்டம் ஆடுகிறான், என்னென்ன அநியாயங்கள் உண்டோ இந்த அநியாயங்களுக்கெல்லாம் ரப்புல் ஆலமீன் தண்டனை கொடுக்கிறான். தற்கொலை செய்தவனுக்கு மட்டும் என்ன தண்டனை தெரியுமா? அவன் எப்படி தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டானோ அதே போலதான் அவனுக்கு தண்டனை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உயர்வான மலையிலே இருந்து அவன் குதித்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டால் நரகத்தில் அப்படி அவன் குதித்துக் கொண்டே இருப்பான். விஷம் அருந்தி ஒரு மனிதன் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டால் விஷத்தை குடிக்க கொடுத்து கொண்டே இருப்பான் நரகத்தில். கூர்மையான ஆயுதத்தை கொண்டு அவன் தன்னை குத்தி தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டால் அவனுக்கு ஒரு ஆயுதம் நரகத்திலே கொடுக்கப்படும், அதை கொண்டு அவன் குத்தி தன்னை வேதனை செய்து கொண்டே இருப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் தஆலா நமக்கு அப்படிப்பட்ட மரணத்தை நம்முடைய வாழ்வில் யாருக்கும் தரக்கூடாது, நம்முடைய எதிரிகளுக்கு கூட. இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா நம்மை படைத்து விட்டான். நோய் நொடிகள், துன்பங்கள், கஷ்டங்கள், மனக்கவலைகள், துக்கம் எல்லாம் இந்த உலகத்தில் வரும். சகிப்பது நம்முடைய கடமை என்பதுதான் இஸ்லாமிய தீர்வு. இனி நோய் விசாரிக்க சொல்கிறோமே, இதை குறித்து கூட அறிஞர் பெருமக்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? நோய் விசாரிக்க செல்வது கடமை என்கிறார்கள், ஃபர்ல் என்கிறார்கள், சுன்னத்தல்லவாம். அது ஒரு ஃபர்ல். எப்படி தொழுகை ஒரு ஃபர்லோ, எப்படி இன்னும் பிற வணக்க வழிபாடுகள் ஃபர்ல் என்று இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்டதோ அதே போல நோய் விசாரிப்பது ஒரு ஃபர்ல் என்கிறார்கள் இமாம்கள். அப்படி அவர்கள் சுயமாக சொல்லவில்லை, அவர்கள் அதற்கு ஒரு நபிமொழியை ஆதாரமாக சொல்கிறார்கள். என்ன நபிமொழி? அல்லாஹு தஆலா மறுமையில் எதை குற்றத்திற்குரிய காரியமாக எடுத்து விசாரிக்கிறானோ அதெல்லாம் ஃபர்லான காரியம். அந்த அடிப்படையில் உள்ளது நோய் விசாரிக்க செல்லுவது. அல்லாஹு தஆலா மறுமை நாளில் அடியார்களை பார்த்து, செல்வந்தர்களை பார்த்து அல்லாஹு தஆலா கேட்கிற கேள்விகள் உண்டு. என்ன கேள்வி? நான் பசியோடு வந்தேனே, எனக்கு ஏன் நீ உணவு தரவில்லை? உண்டுமா இல்லையா? அந்த வரிசையில் உள்ள அந்த ஹதீஸுடைய பாடத்தில் பாருங்கள், நான் நோய்வாய்ப்பட்டு இருந்தேனே, என்னை ஏன் நீ பார்க்கவில்லை? அடியான் சொல்லுகிற வார்த்தை என்ன? அல்லாஹுவே, நீ மிகப்பெரிய எஜமான், நீ எப்பொழுது நோய்வாய்ப்பட்டு இருந்தால் நாங்கள் உன்னை வந்து பார்க்காமல் இருக்க? நீ எப்பொழுது உனக்கு நோய் வந்தது என்று அடியான் கேட்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், நீ உலகத்தில் வாழும் பொழுது என்னுடைய அடியானுடைய அண்டை வீட்டில் உன்னுடைய சகோதரனாக
சகோதரிகளாக நோய்வாட்டுப்பட்டு கிடந்தார்களா இல்லையா? அவர்களை நீ பார்க்க சென்றால் அந்த இடத்தில் என்னை நீ பார்த்திருப்பாய். அவர்களை நீ விசாரிக்க செல்வது என்னை விசாரிப்பதற்கு சமம் என்று அல்லாஹு தஆலா இதை நோய் விசாரிக்காமல் இருந்ததை, நோயாளியை பார்க்க செல்லாமல் இருந்ததை ஒரு குற்றமாகவே அல்லாஹ் மறுமை நாளில் விசாரிக்கிறான் என்றால் அது ஒரு கடமை என்கிறார்கள் இமாம்கள், ஹதீஸ்களை வல்லுநர்கள். அது மிக முக்கியமான கடமை, அது நம்முடைய கடமை என்றார்கள். அது நம்முடைய கடமை. ஆனால் நோயாளிகளை பொறுத்தவரையில் அதன் மூலமே அவர்கள் மரணத்தை அடையக்கூடியவர்களாக இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையோடு இருக்க சொன்னார்கள். அதெல்லாம் உங்களுக்கு நன்மையாக, ஒவ்வொரு ஆரம்பத்தில் சொன்னதை போல ஒவ்வொரு நிலைகளிலும் ஒவ்வொரு நன்மைகளை உங்களுக்கு பெற்று தரக்கூடிய காரியம் என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமொழிகள் உண்டுங்க. பொறுமை பொறுமை என்று சொல்கிறோமே, புகாரில் ஒரு நபிமொழிகளை பாருங்கள். உங்களுக்கு ஒரு கஷ்டம் ஏற்படும் பொழுது, ஒரு துன்பம் ஏற்படும் பொழுது, வீட்டில் ஒரு மரணம் ஏற்படும் பொழுது எப்ப பொறுமையா இருக்கணும்? எல்லாம் ஒப்பாரி வச்சு அழுது அல்லாஹ்வை ஏச வேண்டியதெல்லாம் ஏசி ஒரு 10-15 நாள் பொறுத்து சரி நடந்தெல்லாம் நடந்துச்சுங்க என்று பொறுமையாக இருப்பதல்ல பொறுமை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசகத்தை பாருங்கள். துன்பம் ஏற்படுகிற ஆரம்ப நேரத்தில் நீங்கள் காட்பதுதான் பொறுமை. வாசகம் அதுதான். கஷ்டம் ஏற்படும் பொழுது, துன்பம் ஏற்படும் பொழுது அந்த ஆரம்ப நேரம் எடுத்த உடனே உங்களுடைய வாழ்வு பொறுமையாகவே இருக்க வேண்டும். பொறுமைக்கு நிகரான ஒரு பரிசு உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. உலகத்தில் என்றைக்கு அல்லாஹு தஆலா நம்மை படைத்தானோ, நாம் மரணிக்கின்ற வரை இந்த உலகத்தில் சோதனைகளையும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் தாங்கி வாழ்கிறவர்களாகத்தான் அல்லாஹு தஆலா நம்மை வைத்திருக்கிறான். திருக்குர்ஆன் முழுக்க ஆய்வு செய்து பாருங்கள். எங்காவது ஒரு இடத்தில் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால், என்னை ஒப்புக்கொண்டால், குர்ஆனுக்கு கட்டுப்பட்டு நடந்தால், தூதரை விசுவாசித்தால், தூதர் சொன்ன அடிப்படையில் நடந்தால் சந்தோஷமாக வாழ வைப்பேன் ஒரு வசனத்தை குர்ஆன்ல எடுத்து காமிங்க பார்ப்போம். அஃபஹசிப்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜவுன் அம் ஹசிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னah. சோதிக்காமல் உங்களுக்கு சொர்க்கமெல்லாம் தருவதாக அபிப்பிராயமே எனக்கு கிடையாதுங்கிறான் அல்லாஹ் தஆலா. சோதனை இல்லாமல் உங்களுக்கு சொர்க்கமே கிடையாது. சொர்க்கம் வேண்டும் என்றால் அதற்கு ஒரு சில பரீட்சைகளை அல்லாஹ் தஆலா உலகத்தில் வைப்பான். அந்த பரீட்சையில் ஒன்றுதான் உடல் ரீதியாக உங்களுக்கு நோய் தந்து அல்லாஹ் சோதிப்பது. அப்படி நோயை அல்லாஹ் தஆலா நமக்கு தரும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறைகள், நெறிமுறைகள் அன்பர்களை இவைகளெல்லாம். இனி இந்த உலகத்தில் நிறைய மரண சம்பவங்களை நீங்கள் கேட்கிறீர்கள். நோயினால் மரணம், பூகம்பத்தால் மரணம், விஷ ஜந்துக்கள் தீண்டி அதன் மூலம் மரணம், திடீரென ஒரு வீடுகள் இடிந்து விழுந்து இடிபாடுகளில் சிக்கி அதன் மூலம் ஏற்படுகிற மரணம், தள்ளாத வயதில் ஏற்படுகிற மரணம், கால் தவறி உருண்டு விழுந்து திடீரென மரணிக்கக்கூடிய மரணம், குளிக்க செல்கிற பொழுது நீரில் மூழ்கி மரணிக்கக்கூடிய மரணம், திடீரென ஒரு தீ விபத்தில் ஏற்படுகிற மரணம், திடீரென ஒரு விபத்தில் ஆக்சிடென்டில் ஏற்படுகிற மரணம், பெண்கள் பிரசவ நேரங்களில் திடீரென மரணம், இப்படி எத்தனையோ மரண சம்பவங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில மரணங்களிலே இருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடினார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு சில மரணங்களிலே இருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடினார்கள். அது எந்த மரணம்? ஒரு சில மரணங்கள் நல்ல மரணங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டியல் போட்டு நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அது எந்த மரணம்? அப்படிப்பட்ட மரணங்களில் ஒரு சில பேர்களை பார்த்தால் சக்கராத்துடைய நேரத்தில் ரொம்ப கடுமையான வேதனைக்கு ஆள்படுத்தப்படுவார்கள். நாமெல்லாம் நினைப்போம், பெற்ற செய்த பாவத்துக்கு தான் அல்லாஹ் தஆலா அப்படிலாம் தண்டிக்கிறானோ என்று நினைப்போம். அந்த எண்ணம் தவறு. ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது அவனுடைய ஆன்மாவுக்கென்று ஒரு சில தண்டனைகள் கொடுக்கப்பட்டு வேதனைகள் கொடுக்கப்படுவதும் உண்டு, உடலுக்கு ஒரு சில வேதனைகளும் உண்டு. அது எதை பற்றி எப்படி விளங்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்பதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் தொடர்ந்து பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹா, அல்லாஹுவே தாங்க முடியக்கூடிய சக்தியை தந்து எங்களை நீ சோதிப்பாயாக யா அல்லாஹ். சோதிப்பது நிச்சயம், அதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அந்த சோதனை எங்களால் தாங்க முடியக்கூடிய சோதனையாக இருக்கட்டும். என்ன காரணம்?
கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅபாவில் ஒரு மேலே ஒரு போர்வையை போர்த்தி சாய்ந்து கொண்டிருக்கும் பொழுது கப்பாப் ஓடி வந்து சொன்ன ஒரு சம்பவம் புகாரியிலே உண்டு. யா ரசூலல்லாஹ், மக்கா நகரில் கொடுமைகள் தலை விரித்து ஆடுகிறது யா ரசூலல்லாஹ். நாங்கள் வீடுகளில் கூட இருக்க முடியவில்லை. காரணம், தினசரி காலை மதியம் இரவு என்று கூடி கூடி வந்து வீட்டுக்குள் வந்து அடிக்கிற அளவுக்கு கொடுமைகள் அதிகமாகிவிட்டது யா ரசூலல்லாஹ். எங்களுடைய கொடுமைக்கு நிகரே இல்லை. நாங்கள் எந்த வம்பு தும்புக்கும் செல்லவில்லை, வெளியே போய் மார்க்கத்தை கூட சொல்லவில்லை. மார்க்கத்தை எங்களுடைய வீட்டில் இருந்து கொண்டு நாங்கள் பின்பற்ற முடியாத நிலைமை. வீட்டுக்குள் வந்து ஏன் எதற்கு என்று கூட கேட்காமல் அபூஜஹலுடைய தலைமையில் வந்து அடித்து கொடுமைகள் செய்கிறார்கள், துன்புறுத்துகிறார்கள். எனது முதுகை பாருங்கள் யா ரசூலல்லாஹ், தீயால் காய்ச்சி உருக்கி எடுத்து விட்டார்கள் இந்த பாவிகள். ஆகவே இந்த கொடுமைகள் கொஞ்சம் குறைய துஆ செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ். கொடுமைகள் குறைய, கொடுமையிலிருந்து பாதுகாப்பல்ல, இந்த அக்கிரமம் அநியாயம் எல்லாம் கொஞ்சம் குறைய துஆ செய்யுங்கள் அல்லாஹ்விடத்திலே. நீங்கள் தூதர் தானே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கப்பாவே இன்னும் நீங்கள் சோதிக்கப்படவே இல்லை என்றார்கள். யாரை பார்த்து? முதுக காமிக்கிறாரு, வீட்டுக்குள்ள போந்து அடிக்கிறாரு, அழுகிறாரு. யா ரசூலல்லாஹ், சொந்தமாக கூட இஸ்லாத்தை பின்பற்ற முடியாத நிலைமை என்கிறார். அவரை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கப்பாவே இன்னும் சோதனை ஆரம்பமாகல என்றார். அவர் அப்படியே உறைந்து போய் நின்றார்கள். அவரை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் ஒரு சமூகத்தில் எப்படி நடத்தப்பட்டார்கள் தெரியுமா? பாலைவனத்திலே கொண்டு வந்து குழியை வெட்டி குழிக்குள் இறக்குவார்கள், தலை மட்டும்தான் வெளியே தெரியும். மரத்தை அறுக்குகிற ரம்பத்தை கொண்டு வந்து தலையில் வைத்து அறுப்பார்கள் பாவிகள். இரும்பு சீப்புகளால் உடல் முழுக்க சீவி சீவி எடுப்பார்கள். தீக்குண்டத்தை உடையவர்கள் என்று அல்லாஹ் திருக்குரானிலே சூரத்துல் புரூஜ் என்கிற ஒரு அத்தியாயம் திருக்குரானிலே உண்டு. தீக்குண்டத்தை உடையவர்கள். அவன் என்ன செய்கிறான்? ஒரு கொடுங்கோல அரசன் அந்த நாட்டில் மிகப்பெரிய ஒரு அகல் வெட்டி அதில் தீயை மூட்டி யாரெல்லாம் இஸ்லாத்தை தழுவினார்கள் அவர்களெல்லாம் பிடித்து பிடித்து தள்ளுகிற ஒரு கொடுங்கோலன் இருந்த காலம். ஆகவேதான் அல்லாஹ் சொல்கிறான், நமக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இறக்கிய வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸஹா. அல்லாஹ்வே, நீ சோதனை செய், தாங்க முடியக்கூடிய சோதனை எங்களுக்கு தாயா அல்லாஹ் என்கிற பிரார்த்தனை செய்ய நாம் எல்லாம் கடமைப்பட்டிருக்கிறோம். என்னதான் கஷ்டங்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் எதிர்மறையாக சிந்திக்க நாம் எல்லாம் பழகிக்கொள்ள வேண்டும். நாமெல்லாம் 2010 டிசம்பர் வரும்பொழுது நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். 2010 நமக்கு எந்த சோதனையும் வரலையே, 2010 எந்த கஷ்டத்தையும் நமக்கு அல்லாஹு தஆலா தரலையே, அல்லாஹு தஆலா நம்மளை நேசிக்கலையோ, இப்படி புரிய நாமெல்லாம் பழகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த மாசமே சரியில்லை, இந்த நாளே சரியில்லை, இந்த வாரமே சரியில்லை, எங்க பார்த்தாலும் கஷ்டம், எங்க பார்த்தாலும் துன்பம். சந்தோஷப்பட சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம், எந்த அளவுக்கு அல்லாஹ் உங்களை சோதிக்கிறானோ, சோதனைகள் எந்த அளவுக்கு வாழ்வில் அதிகமாகிறதோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வோடு நீங்கள் நெருங்கி செல்கிறீர்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே சோதனைகள் வரும் பொழுது பொறுமையோடு எதிர்கொள்ள வேண்டும். நோயாளிகள் நோய்வாய்ப்படும் பொழுது பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உரிய வைத்தியங்களை செய்து அல்லாஹ்விடத்திலே தஸ்பீகள் துஆக்களை செய்ய வேண்டிய அற்புதமான நேரம். நோயாளிக்கு அருகில் எப்பொழுதும் மலக்குமார்கள் இருந்து கொண்டே இருப்பாராம். அவர் செய்கிற துஆவுக்கெல்லாம் ஆமீன் ஆமீன் என்று சொல்லிக்கொண்டு, யா அல்லாஹ், என்னை தவிர உனக்கு வேற கண்ணே தெரியாதா? ஆமீன் பார்கள் மலக்குமார்கள். யா அல்லாஹ், நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு கிடக்கிறேனே, தொழுதனே, நோன்பு வச்சனே, என்னை மறந்துட்டியா? ஆமீன். அவன் அல்லாஹ் தஆலா உங்களை மறந்துடுவான். அதனால மலக்குமார்கள் இருக்கக்கூடிய இடம், துஆ அதிகம் அதிகம் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடம். பொறுமை என்பது பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அதிக தகுதி படைத்த இடம் ஒரு நோயாளிக்கு என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே நோய் வரும்போது பதட்டப்படாமல், எதிர்வினையாக சிந்திக்காமல், அல்லாஹ்வை தப்பும் தவறுமாக எண்ணாமல், தற்கொலை முயற்சிகளிலே ஈடுபடாமல் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய மரணம் முஸ்லிமான மரணமாக அமைய பொறுமை, பாவங்கள் மன்னிக்கப்படுகிற நல்ல அமல்களை செய்து, குறிப்பாக தொழுகை, துஆக்கள், தௌபா போன்ற காரியங்களில் ஒவ்வொரு நோயாளிகளிலும் ஈடுபட்டு நாம் அந்த மரணத்தை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டுமே தவிர நாம மரணத்தை முடிவு செய்தல் கூடாது. மரணத்தை விரும்பி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வதையும் கூடாது என்பதை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அப்படிப்பட்ட வழிமுறைகளை பேணி நடக்கக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.